செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் யாராருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர் வெர்சஸ் வளையூர். இதில் ஆர்கனைசர் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. மேட்ச்சுக்கு 8 ஓவர் 6 பவுலர் யூஸ் பண்ணோம். 2 பவுலருக்கு 2 ஓவர் 3 ஓவர் காமன் பவர் பிளே. ஆர்கனைசரை பார்த்துடலாம். வளையூர் அணிக்காக ஓப்பனிங் பேர் சத்யசீலன் மற்றும் நாவலர் செல்வன். எந்த சேஞ்சஸும் இல்லை. குருவிக்காரங்குளம் அணிக்காக முதல் பவர் பிளே ஓவரை வீச ஜெகன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வளையூர் அணிக்காக ஸ்ட்ரைக்கில் வந்து சத்யசீலன், நான் ஸ்ட்ரைக்கில் வந்து நாவலர் செல்வன். 3 ஓவர் பவர் பிளே. அதில் ஃபஸ்ட் ஒன் ஜெகன் வெர்சஸ் சீலன். அடிச்சிருக்காரு பவுலர் கைக்கு நேருக்கு நேராக டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. படிச்சு போட்டிருக்காரு, பனிஷ் பண்ணியிருக்காரு. காற்றுல 6. ஃபஸ்ட்டு 6 சீலன் பேட்டில் இருந்து. தேர்ட் ஒன் ரிட்டர்ன் திரும்பியிருக்காரு, கனெக்ட் பண்ணியிருக்காரு. இதையும் காற்றுல 6 4 பவுண்ட்ரி. ஃபோர்த் ஒன் டாட் பால். ஃபிஃப்த் ஒன் இறங்கிட்டாரு, ஃபீல்டர் இருக்காரு தலைக்கு மேலே. கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க. இசி 2. லாஸ்ட் 1 பால். நல்லாவே பவர் பிளே யூஸ் பண்ணிட்டாங்க. 12 ரன் எடுத்து வந்துருக்காங்க இது வரைக்கும். அந்த பாலையும் பனிஷ் பண்ணியிருக்காரு. ஆனால் பவுண்ட்ரி போகுமா? புல் நிறையா இருக்கனால போயிடுச்சுங்க, கிளியர் ஆயிடுச்சுங்க பவுண்ட்ரி. 16 ரன் எடுத்துகிட்டு வராங்க. எந்த விக்கெட்டையும் லாஸ் பண்ணாமல் நல்ல பேட்டிங் சத்யசீலன்ட்டு இருந்து. இரண்டாவது பவர் பிளே ஓவரை வீச நியூ பவுலர் தனசேகரன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நாவலர் செல்வன் சைக்கில் சைட்டாக நேராக அடிச்சிருக்காங்க. பால் குத்தி டைவர்ட் ஆகிடுச்சு. சிங்கிள். செகண்ட் பால் ஒரு புல் டாஸ் பால். தேர்ட் மேனில் சிங்கிள். தேர்ட் ஒன் சைட் அடிச்சிருக்காரு. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ரன் அவுட் சான்ஸை மிஸ் பண்ணுறாங்க. டைரெக்டாக பவுலர் அவுட் இருந்தால் ஒரு பெரிய விக்கெட் எடுத்து வந்துருக்கலாம். சான்ஸை மிஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுவாங்களா வளையூர்? நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். லாஸ்ட் 2 பால் பவர் பிளேயில் அடிச்சிருக்காரு. இங்கே ஃபீல்டர் இருக்காரு, ஓடி வந்து பிடிக்க முடியலை. 1 பிச்சில் பவுண்ட்ரி. அடுத்த சான்ஸையும் மிஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 1 பால். ரிட்டன் திரும்பியிருக்காரு, கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு, அவரையும் தாண்டி கிளியர் ஆயிடுச்சு. 6. இந்த ஓவரையும் பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க. 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 29. எந்த விக்கெட்டையும் லாஸ் பண்ணாமல் பவர் பிளேயை செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பவர் பிளேயில். தேர்ட் ஓவரை வீச நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நியூ பவுலர் ராமசாமி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் நாவலர் செல்வன் சைக்கிள் ஃபுல் டாஸ் நோவா. 1 பிச்சில் பவுண்ட்ரி போயிடுச்சு. நோ பால் ப்ளஸ் 4 ஃப்ரீ ஹிட் பால். ஒரு ஸ்லோயராக போட்டு ஏமாற்றிட்டாரு பேட்ஸ்மேனை. டாட். செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு. ஒரு சான்ஸு காற்றுல மேலே. யூஸ் பண்ணுவாங்களா? இல்லை, பிடிக்கல. இந்த சான்ஸையும் மிஸ் பண்ணுறாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு, கனெக்ட் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரி போகுமா? கிளியர் ஆகிடுச்சு. பவுண்ட்ரி. கரெக்டாக கனெக்ட் பண்ணார். ஸ்லோயராக தூக்கி போட்டாலும் வெயிட் பண்ணி நல்ல பேட்டிங் சத்யசீலன்ட்டு பார்க்கலாம். சூப்பராக விளாண்டுருக்காரு இது வரைக்கும். ஃபோர்த் ஒன் வெடிக்கோட்டில் ஏறி நிற்கிறாரு. டாட். லாஸ்ட் 2 பால் பவர் பிளேயில் அடிச்சிருக்காரு. ஒரு எஜ்ஜை கீப்பருக்கு பின்னாடி குட் டேக்கனுங்க.
நல்ல கேட்ச், பெரிய விக்கெட்டை. அடுத்த சான்ஸு பிடிச்சிட்டாங்க. சத்யசீலனோட விக்கெட் எடுக்கிறாங்க. நல்லா விளாண்டுட்டு போகிறாரு. தேவையான ரன் அடித்து கொடுத்து தான் போகிறாரு பவர் பிளேயில். இது வரைக்கும் 39 ரன் எடுத்திருக்காங்க. ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி. லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில். 1 பேட்ஸ்மேனாக வளையூர் அணிக்காக கார்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில். ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு சிங்கிள். பவர் பிளே கம்ப்ளீட் பண்ணுறாங்க சிங்கிளோட. 3 ஓவர் பவர் பிளே முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 40. இது ஒரு ஹை ஸ்கோர் மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக. நியூ பவுலர் ஸ்ரீ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 4வது ஓவரையும் வீச வராரு. இன்னர் சர்க்கிளுக்கு வெளியே 5 ஃபீல்டர் இருக்கலாம். பவர் பிளே முடிஞ்சிருச்சு. கார்த்தி ஸ்ட்ரைக்கில். 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காரு. யாருமே இல்லை. பளிச்சுன்னு அடிச்சிருக்காரு பாயிண்டில். பவுண்ட்ரி போகாது. 2. நெக்ஸ்ட் ஒன். 3rd பால். ஒரு இன்சைட் எட்ஜு. ஃபோர்த் ஒன் ரீ. பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடிட்டாங்க. சிங்கிள். 5th ஒன். உடச்சி போட்டிருக்காரு. பனிஷ் பண்ணியிருக்காரா? இல்லை. தரையிலே உருண்டுட்டு போகுது. மிட் விக்கெட்டில் கண்டிப்பாக 2 ரன்னாக இருக்கும். 2. லாஸ்ட் 1 பால். அடிச்சிருக்காரு. சைட்டில் இந்த ஃபீல்டில் இருக்காங்க. சிங்கிளோட 4வது ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 48. ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி நியூ பவுலர் நிதிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்தி ஸ்ட்ரைக்கில். 5th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பாலு. ஃபினிஷ் பண்ணியிருக்காரா? பண்ணியிருக்காரு. ஒரு மிஸ்ஃபீல்டு. அதன் காரணமாக 1 பிச்சில் பவுண்ட்ரி. செகண்ட் பால் அகைன் ஒரு ஃபுல் டாஸ். காற்றுல தூக்கி விட்ருக்காரு. விண்டு சாதகமாக இல்லை. அதன் காரணமாக விக்கெட். கேட்ச் பிடிச்சிட்டாங்க. அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க வளையூர். கார்த்தி அவுட். நல்ல பேட்டிங். டிஸ்டன்ஸும் கூட அந்த ஏரியா. விண்டு சாதகமாக இல்லை. அதன் காரணமாக கிளியர் பண்ண முடியலை கார்த்தியால். பேட் லக். அடுத்த நியூ பேட்ஸ்மேனாக யோகேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வளையூர் அணிக்காக. ஏர்லியாகவே வந்துட்டார் ஸ்ட்ரைக்குக்கு. இப்போது லாஸ்ட் 2 ஓவர் தான் வருவார். அந்த மொதல் பால் ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ரன் அவுட். நான் சைக்கிளில் இருந்தவர். பேக் டு பேக் 2 விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க வளையூர். நான் சைக்கிளில் இருந்த நாவலர் செல்வன் ஓப்பனிங்காக வந்தார். சைக்கிள் ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் வர பேட்ஸ்மேனுக்கெலாம். இப்போ விக்கெட்டை லாஸ் பண்ணி போகிறாரு. அடுத்த பேட்ஸ்மேனாக வளையூர் அணிக்காக கிஷோர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரன் அவுட்னால நான் சைக்கிளில் இருப்பார். சைக்கிளில் யோகேஷ் ஹிட்மேன். திரும்பி போல்டு. 3வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. கம்பேக்கிங் ஓவருங்க இந்த ஓவர். பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேனாக யோகராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 பால் 5th ஓவரில். 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் 1 பால். அடிச்சிருக்காரு லெக் சைட் சைட்டில். கிளியர் ஆகலை. இந்த பாலே டக் அவுட்டில் வெளியேறாரு கிஷோர். பெரிய ஓவருங்க. அடுத்த விக்கெட்டில் இருக்கிறாங்க. 4 விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க இந்த ஓவரில் மட்டும். 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 54. பவுலர் சுரேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2வது ஓடலை. டாட். சாரி, நியூ பவுலர் செந்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் யோகராஜ் சைக்கிள். மாடக்கி அடிச்சிருக்காரு. காற்றுல வெளியே 6. யோகராஜ் பேட்டில் இருந்து வர ஃபஸ்ட்டு 6.
தேர்ட் ஒன் ரிட்டர்ன் திரும்பி கனெக்ட் பண்ண முடியலை, உடம்புல பட்டு டாட். நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள், ரிஸ்கி ரன். ராஜா ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள், லாஸ்ட் ஒன் பால். அடிச்சிருக்காரு, ஆனால் தரையிலே தான் போகுது. 2 ரன் ஓடுவாங்களா? இல்லை, சிங்கிள். சிங்கிளோட 6வது ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 6 ஓவர் முடிகிற நிலையில் அணியின் எண்ணிக்கை 63. 5 விக்கெட்டை லாஸ் பண்ணி நிதிஷ் 7வது ஓவரை வீச 2 பவுலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். அதில் நிதிஷை யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு, யாருமே இல்லை காற்றுல. 6. யோகராஜ் பேட்லேருந்து வர 2வது 6. செம்ம பேட்டிங், சூப்பராக விளாண்டுட்டுருக்காரு. செகண்ட் பால் ரிட்டர்ன் திரும்பி அகைன் கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. அதை விட டிஸ்டன்ஸ் கூடுங்க. இந்த திசையில் வர மிகப்பெரிய ஆறுங்க இந்த டோர்னமெண்ட்லேயே யோகராஜ் பேட்லேருந்து. தேர்ட் ஒன் ஹாட்ரிக் 6 வருமா? இல்லை, ஒரு டாப் ஏஜ் சைட்டில் சிங்கிள். ராஜா ஸ்ட்ரைக்கில் ஒரு நல்ல யார்க்கர் டெலிவரிங்க. கீப்பர் பாலை மிஸ் பண்ண ஒரு ரன்னு ஓட்டாங்க. அகைன் ஓவர் த்ரோவில் ஒரு ரன்னு. லாஸ்ட் 2 பால். ஒரு நல்ல டெலிவரிங்க. மறுபடியும் அகைன் ஒரு டெலிவரி, பேக் டு பேக் 2 டாட் போடுறாரு. நல்ல பவுலிங்க அவர்கிட்ட இருந்து. ஃபஸ்ட் ஓவரில் ஒரு 4 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு, தரையோட தரையா ஆஃப் சைட் சைட்டில் சிங்கிள். ஓவர் 7 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 79. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்ரீ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் ஓவர் போட 2 பவுலர் 2 ஓவர் போடலாம். அதில் 2வது பவுலர் ஸ்ரீ வெர்சஸ் ராஜா. 8வது ஓவரில் ஃபஸ்ட் ஒன் ஸ்லோயராக போட்டிருக்காரு. தேர்ட் மேனில் சைக்கிள் ரொட்டேட் பண்ணி யோகராஜிட்ட கொடுக்குறாங்க. செகண்ட் பால் சரியாக கனெக்ட் பண்ண முடியலை, ஆனால் கேப்பில் சிங்கிள். தேர்ட் ஒன் ராஜா ஸ்ட்ரைக்கில். நிற்க வச்சு ஓடி இருக்காங்க. ரன் அவுட் மூலியமாக ராஜா அவுட். நியூ பேட்ஸ்மேனாக ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காரு. ஒயிட் மடிக்கு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். அங்கே 1 பிச்சில் பவுண்ட்ரி தான் போகும். தேய்க்கிடுவாங்களா? தேய்க்கிட்டாங்க. 2. லாஸ்ட் 2 பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். டாட் பால் பவுலர் எடுத்துக்கு. நல்ல ஒரு யார்க்கர் டெலிவரி. ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு சிங்கிள் ஓடிட்டாங்க. ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. 5 ரன்னு அடித்து விளாண்டுருக்காங்க வளையூர். 86 ரன்னு அடித்தா இந்த மேட்சை வின் பண்ணி ஃபைனலுக்கு போகலாம். குருவிக்காரங்குளம் 8 ஓவருக்கு 11 ரன்னு கால்குலேட் பண்ணி விளாடணும். பிரகாஷ் மற்றும் குமரேசன் ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க குருவிக்காரங்குளம் அணிக்காக. பிரகாஷ் ஸ்ட்ரைக்லேயும் குமரேசன் நான் ஸ்ட்ரைக்லேயும் இருக்காங்க. வளையூர் அணிக்காக முதல் பவர் பிளே ஓவரை வீச நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க.
சத்யசீலன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சத்யசீலன் வெர்சஸ் பிரகாஷ். 86 ரன் தேவை. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேராக வந்து உள்ளே மோதி இருக்காரு, யாருமே இல்லை. பவர் பிளே சர்க்கிளுக்கு வெளியே 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. செகண்ட் பால் ஒரு எட்ஜு, ஃபீல்டர் இருக்காங்க. குட் கேட்ச் சார்திட்ட, நல்லா டெக்கன். ஃபர்ஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க. பிரகாஷ் அவுட். நியூ பேட்ஸ்மேன் ஜெகன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1 டவுன் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் இருப்பார். தேர்ட் ஒன் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கிஷோர் கைக்கே பேருக்கு. அடுத்த விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. இந்த பாலு விக்கெட்டோட சரியாக கனெக்ட் ஆகலை, கிளியரும் ஆகலை. ஃபீல்டர் ஒரே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க ஆஃப் சைட் சைட்டில். அவர்கிட்டே அவுட் ஆகிட்டு வெளியே போகிறாரு ஜெகன். நல்ல பவுலிங் சத்யசீலன்ட்டு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டு, அவருக்கு சாதகமாக இருக்குது விண்டு. ஸ்ரீஸ் நல்ல ஒரு யாருக்காருங்க ரன் அவுட்டா சான்ஸ். நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபெக்ட்டுங்க. ரன் எதுவும் ஓடலை. டாட் லாஸ்ட் 1 பால் டாட் பாலுங்க, ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நல்ல ஓவர். பவர் பிளே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறாரு. ஃபஸ்ட் ஓவரை சத்யசீலன். டாட் பால் ஓவர். அடுத்த 2வது பவர் பிளே ஓவரை வீச நியூ பவுலர் இன்பா கார்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செல்லமாக தட்டி விட்டுருக்காரு பாயிண்டில். ஃபீல்டில் இருக்காங்க. சிங்கிள். செகண்ட் பால் காற்றுல தூக்கி விட்ருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க அங்கே. விக்கெட்டா? குட் கேட்சுங்க, விக்கெட்டுங்க. அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. ஸ்ரீ அவுட். அடுத்த பேட்ஸ்மேனாக ராமசாமி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. சைக்கிளில் இருப்பார். இது வரைக்கும் 3 ரன் அடித்து விளாண்டுருக்காங்க. தேர்ட் ஒன் நல்ல ஒரு பவுலிங்க கார்த்திகிட்ட இருந்து. அவுட் ஸ்விங் போடுறாரு, நல்லா யூஸ் பண்ணுறாரு பிச்சை. ஃபோர்த் ஒன் ரிட்டர்ன் திரும்பியிருக்காரு. நல்லா ஃபுல் ஃபேஸில் போடுறாருங்க, பிச்சை யூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒன் அகேன் ஒரு அவுட் ஸ்விங், பேக் டு பேக் 4 டாட் போட்டிருக்காரு இது வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ரன் எது ஓடலை. அகெயின் டாட். ஓவர். 2 ஓவர் பவர் பிளே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3 ரன்னுக்கு 3 விக்கெட்டை லாஸ் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல பவுலிங் போட்டிருக்காங்க வளையூர் இது வரைக்கும். இறுதி பவர் பிளே ஓவர் 3வது ஓவரை வீச நியூ பவுலர் சாரதி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 3வது நியூ பவுலர் 3வது பவர் பிளே ஓவரை வீச வராரு. தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் குமரேசன் ஸ்ட்ரைக்கில். அடிச்ச பளிச்சுன்னு பாயிண்டில் ஃபீல்டர் யாருமே இல்லை. பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராங்க குமரேசன் பேட்லேருந்து. செகண்ட் பால் ஒரு ஸ்லோயர். ஃபீல்டர் இருக்காங்க, மிஸ் ஃபீல்டிங். அதன் காரணமாக ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. ஓடலை. சிங்கிள். தேர்ட் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர். சிங்கிள். சைக்கிள் ரொட்டேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு இன்சைட் எட்ஜ், கீப்பர் கேட்ச். நல்ல கேட்ச், நல்ல டேக்கன். குமரேசன் பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் விக்கெட் இழக்கிறாங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரவீன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட். டாட்டோட பவர் பிளே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 3 ஓவர் பவர் பிளே முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 9. 4 விக்கெட்டை லாஸ் பண்ணி நியூ பவுலர் பூபதி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் ஹேம் அண்ணாத்த தளபதி ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. ஒயிட்.
கல்லே போட்டிருக்காரு, நேராக கொண்டு வந்து டாட். செகண்ட் ஆன். ரிட்டர்ன் திரும்பியிருக்காரு, அகேன் கல்ல பட்டு டாட். ஒயிட். தேர்ட் ஆன் ட்ரீ. டாட். நெக்ஸ்ட் ஆன். எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் தூரமாக இருக்காங்க, பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? சிங்கிள். லாஸ்ட் 2 பால் அடிச்சிருக்காரு விக்கெட்டில். அங்கே ஃபீல்டர் ராம் இருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் 1 பால். டாட் பால். ஓவர், நல்ல ஓவர் பூபதிட்ட இருந்து. 4 ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 13. நியூ பவுலர் யோகராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 5வது பவுலர். ஃபர்ஸ்ட் ஆன். அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில், டீப்பில் ஃபீல்டர் ராம் இருக்காங்க. சிங்கிள். செகண்ட் பால். பவுலரே ஸ்டாப் பண்ணிட்டார். டாட் பால். தேர்ட் ஒன். கேன் ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன். ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியல, எக்ஸ்ட்ரா கவரில் 2. நெக்ஸ்ட் ஒன். இது வரைக்கும் சூப்பராக பவுல் பண்ணிகிட்டு இருக்காங்க வளையூர். டாட் பால், சாரி ஒயிட். ரிஜி ஸ்லிப்பில் ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் 1 பால். தூக்கி அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் ராம் இருக்காரு, அவரையும் தாண்டி விழுந்துருச்சு. 6. 6வது நியூ பவுலர் கிஷோர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கிஷோர் வெர்சஸ் பிரசாந்த். நல்ல ஒரு பவுலிங், நல்லா கரெக்டான இடத்துல போடுறாரு, நல்ல லென்த். டாட். 5 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 25. 6th ஓவரில் செகண்ட் பால். ஒரு ஸ்லோயராக போட்டார், பேட்ஸ்மேனை ஏமாற்றிட்டார். ரன் அவுட் சான்ஸாக அடிக்கலை, ரன் ஓட்டாங்க. சிங்கிள். தேர்ட் ஒன். ரிட்டர்ன் திரும்பியிருக்காரு, லெக் பை. டாட். ஃபோர்த் ஒன். போல்டுங்க, நல்ல ஒரு யார்க்கார், நேராக வந்து ஸ்டம்பிளே போட்டார். நியூ பேட்ஸ்மேனாக சரவணா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ரிட்டர்ன் திரும்பியிருக்காரு, வந்தால் மொதல் பாலே கனெக்ட் பண்ணியிருக்காரு. நான் பவுண்ட்ரி போகுமா? போகலை, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் 2 ரன் ஓடுறாங்க. லாஸ்ட் 1 பால். 6th ஓவரில் ஒன் சைடாகவே போயிடுச்சு மேட்ச்சு. இந்த செமிஃபைனல் 2. டாட். 6 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 28. 7வது நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யோகேஷ் அடிச்சிருக்காரு, பவுலரே ஓடி போய் பிடிச்சிருவாரா? இல்லை. சிங்கிள். டாட் பால். தேர்ட் ஒன். டாட் பால். பேக் டு பேக் டாட் போட்டுகிட்டே இருக்காங்க. ரிட்டர்ன் திரும்பி இருக்காரு, அகைன் ஒரு டாட். லாஸ்ட் 2 பால். அடிச்சிருக்காரு பள்ளிச்சுன்னு, பவுண்ட்ரி. லாஸ்ட் 1 பால். 7th ஓவரில் ரிட்டர்ன் திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வாட்டி இந்த திசையில் பவுண்ட்ரி போயிடும் கண்டிப்பாக. பேக் டு பேக் 2 பவுண்ட்ரி அடிக்கிறாரு சரவணன் பேட்லேருந்து. பெரிய ஓவர் இந்த ஓவர். 7 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 37. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் இஸ் அ
கேப்டன் ராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ராஜா வெர்சஸ் பிரசாந்த். இறுதி ஓவர். 6 பாலுக்கு 50 ரன் தேவை. விக்கெட். குட் கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. சைட் டு சைட் கிளியர் ஆகுமா? கிளியர் ஆயிடுச்சு. ஒன் பிச்சில் பவுண்ட்ரி. அந்த ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி அடிக்கிறாரு செந்தில். தேர்ட் ஒன். ஒரு ஸ்லோயர் காற்றுல தூக்கி விட்ருக்காரு. சைட்டில் ஃபீல்டர் இருக்கார் சத்யசீலன். பவுண்ட்ரி லைனில் பேசிகிட்டு இருக்காரு. அதனால தான் ஓடி வந்து கேட்ச் பிடிக்க முடியல. சிங்கிள். சரவணன் ஸ்ட்ரைக்கில். ஸோ ஸ்கூப்பாட ட்ரை. டாட். கீப்பர் டாட். லாஸ்ட் 2 மேட்சை வின் பண்ணி ஃபைனல் போகிறாங்க. வளையூர் 2 ஓடி எடுக்கிறாங்க. லாஸ்ட் 1 பால். வாழ்த்துக்கள் குருவிக்காரங்குளம் அன்னைக்கு. லாஸ்ட் 1 பால். செகண்ட் இன்னிங்ஸில் ரிட்டர்ன் திரும்பியிருக்காரு. டாட் பால். மேட்சை வின் பண்ணி ஃபைனல் என்ட்ரி ஆகிறாங்க. வளையூர் ஃபைனல். வளையூர் வெர்சஸ் தீராம்பாளையம். குருவிக்காரன்குளம் நடத்தும் 50,000க்கான கிரிக்கெட் தொடர் போட்டியில் நெக்ஸ்ட்டு மேட்ச் பார்க்கலாம்.